கலைமாமணி விக்ரமன் அவர்களுடைய நந்திபுரத்து நாயகி. முன்னுரை. கவிமாமணி நாசி வரதராஜன். நான் இளைஞனாக இருந்த காலத்தில் கால இயந்திரம் என்ற நூலை படித்திருக்கிறேன். இப்படி ஒரு இயந்திரம் நமக்கு கிடைத்தால் அதில் ஏறி அமர்ந்து காலத்தில் பின்னோக்கி சென்று சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த அப்பொன்னான நாட்களை அனுபவித்தும் அக்கால நாட்களையெல்லாம் நேரில் கண்டு உறவாடியும் மகிழலாமே என்று நினைத்து கண்களை மூடிக்கொண்டு அந்த கற்பனை சுகத்தில் ஆழ்ந்து விடுவேன். அந்த கற்பனைதான் எத்தனை இனிமையானது! ஆனால் அந்த கற்பனை ஒரு நாள் நனவாகிவிடும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. கலைமாமணி விக்ரமன் அவர்கள் தன்னுடைய அற்புதமான படைப்பான நந்திபுரத்து நாயகி புதினத்தின் மூலம் அந்த கதை நிகழ்ந்த காலத்துக்கே என்னை இழுத்து கொண்டு சென்று விட்டார். அந்த காலத்து தமிழகத்தை சுற்றி பார்க்க வைத்ததோடன்றி அரச குடும்பத்தினரோடும் சாதாரண மக்களோடும் என்னை பழக வைத்து விட்டார். நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவத்தில் என்னை திளைக்க வைத்து விட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சோழ பேரரசு இருந்த நிலையை நந்திபுரத்து நாயகியில் மிக விரிவாக காண முடிகிறது. அரசியல் அனுபவங்கள் கதையில் வரும் நிகழ்ச்சிகளுக்கு வலுவூட்டும்படி விவரிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 1254 பக்கங்களுக்கு கதை ஓடுகிறது. அவசியம் இல்லாதது என்று ஒரு வரியை கூட சொல்ல முடியாது. எல்லா சம்பவங்களும், எல்லா வருணனைகளும், எல்லா உரையாடல்களும், காட்சி அமைப்புகளும் கதையை நடத்தி செல்ல தேவையானவையாகவே உள்ளன. ஒரு மகோன்னதமான அரச குடும்ப அந்தரங்கங்களையும் அரசியல் ஈடுபாட்டையும் நமக்கு சொல்கிறது. பேராசிரியர் கல்கி அவர்களின் உரைநடை பெருங்காவியமான பொன்னியின் செல்வன் புதினத்தை படித்த ஊக்கத்தின் விளைவாக எழுதப்பெற்ற நந்திபுரத்து நாயகியில் வரும் பாத்திரங்கள் எல்லாமே ஜீவனுள்ள பாத்திரங்கள். எத்தனையோ ஆண்டுகள் அவர்களுடன் நாம் பழகிவிட்ட அனுபவ உணர்வை கதை நம்முள் ஏற்படுத்தி விடுகிறது. வரலாற்றுப்படி வாழ்ந்த மெய்யான பாத்திரங்களுக்கும் ஆசிரியரின் கற்பனை பாத்திரங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத வண்ணம் எல்லா பாத்திரங்களும் இந்த சரித்திர நாவலில் இடம்பெற்றுள்ளன. கதை நிகழ்ச்சிகள் ஒரு நாடகம் போல நம்முன் விரிவதால் எல்லாமே நடந்தவையாக, முன் நிகழ்பவையாக நமக்கு தோன்றுகின்றன. காஞ்சி நகரம், மயில் வடிவில் அமைந்த கோட்டை, கோயில்கள், பாலாறு, அதில் செல்லும் படகுகள், பழுவூர் அரண்மனை, தஞ்சை கோட்டை, பிரம்மாண்டமான அரச மாளிகை, நாணயச்சாலை, பாதாள சிறை, இயற்கை எழில் கொஞ்சும் முல்லைத்தீவு, மாமல்லபுரம், அங்குள்ள சிற்பங்கள், கற்கோயில்கள், ஆனைமலைக்காடு, வஞ்சி மாநகரம், திருக்குடந்தை, நந்திபுரம், பழையாறை, திருநாராயணபுரம், தில்லையம்பதி, இன்னும் எத்தனை இடங்களை சுற்றி பார்த்து விட்டோம். அந்த கால தமிழகத்தின் முக்கிய நகரங்களையும் அவற்றின் சிறப்பம்சங்களையும் கண்டு மகிழ்ந்து அனுபவித்து வியக்க வைத்து விட்டார் ஆசிரியர் விக்ரமன் அவர்கள். அது மட்டுமா, வானவன் மாதேவியார், குந்தவை பிராட்டியார், கல்யாணி பாட்டி, செம்பியன் மாதேவியார், சுந்தர சோழர், வல்லவரையர் வந்தியத்தேவன், பார்த்திவேந்திர பல்லவன், அருண்மொழிவர்மன், ஆதித்த கரிகாலர், சிறிய பழுவேட்டரையர், ரவிதாசன், சோமன் சாம்பவன், பரமேஸ்வரன், மதுரன் கண்டராதித்தன், காளமுகர், அமரபுஜங்கன், கார்மேகன், கலபதி, முதிய சிற்பி, அனிருத்த பிரம்மராயர், குடந்தை ஜோதிடர், சங்கரதேவன், ஓவியன் வாகீசன், சதுரானன பண்டிதர், யாரென்று கடைசி வரை நமக்கு தெரியாத பாண்டியர்களின் அந்த தலைவி, இன்பவல்லி, மூதாட்டி திலகவதி, பழையாறை மாணிக்கம், சுமதி. இதென்ன இப்படி பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகிறீர்களே என்றுதானே கேட்க தோன்றுகிறது. இவை வெறும் பெயர்கள் அல்ல, உடலும் உணர்வும் நிறைந்தது. நந்திபுரத்து நாயகி என்ற உரைநடை காவியத்துக்கு உயிரூட்டும் பாத்திரங்கள். அறிமுகமானதோடு மட்டுமல்லாமல் நமக்கு மிகவும் நெருங்கியவர்களாகிவிட்டார்கள். காளமுகர் கதையில் பெரும்பகுதி வரை ஒரு புதிராகவே இருக்கிறார். புதிர் விடுபடும் பொழுது மின்னல் தாக்குவது போல் நம்மை ஒரு அதிர்ச்சி தாக்குகிறது. பிசிறு தட்டாமல் கதைதான் எவ்வளவு இயல்பாக எத்தனையோ பாத்திரங்களுடனும் எத்தனையோ சம்பவங்களுடனும் எப்படி நடைபெறுகிறது. இடையிடையே வரும் தேவார பதிகங்களும் ஆசிரியரின் சொந்த பாடல்களும் கதையை திரைப்படமாகவே ஆக்கிவிடுகின்றன. முக்கியமாக இன்பவள்ளி அடிக்கடி பாடும் குமரன் வர கூவுவாய் என்ற பாட்டின் அடிகள் ஏதோ ஒரு இசையில் கலந்து நம் காதில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. தொடக்க காலத்தில் கவி எழுதி வந்த ஆசிரியரின் தமிழ் நடை கவிதை நடையாகவே பல இடங்களில் அழகுடன் ஒலிக்கிறது. முல்லைத்தீவின் மோகன தோற்றத்தை இன்னும் எழிலுடன் தோன்றச் செய்ய
கீழ்க்கடலின் அடித்தளத்திலே வட்ட முழுமதி தோன்றி கொண்டிருக்கின்றது. அந்த சிறு தீவின் சௌந்தரிய தோற்றத்துக்கு சிகரம் வைத்தார் போன்று மறையும் கதிரவனும் தோன்றும் தன்மதியும் தங்கள் வண்ணத் திறமையால் வானத்து திரைச்சீலையில் அற்புத ஓவியம் தீட்டி நிலமகள் மகிழத் துயிலாக அழித்து கொண்டிருந்தன. அத்தீவின் சிறு குன்றின் மறுபுறம் இருந்து கடலில் மறையும் கதிரவன் செந்நிற பஞ்சுகளை ஆகாயத்தில் பறக்க விட்டான். கருநீல அலைக்கடலில் மூழ்கி எழுந்து வருவது போன்று உதயமான வெண்மதியோ தங்கத் தட்டிலே அத்தீவிற்கு பரிசொன்றை எடுத்து வந்து கொண்டிருந்தது. முல்லைத்தீவு இப்படி ஒரு அழகான சூழலில் நமக்கு அறிமுகமாகிறது. குந்தவை பிராட்டியாருக்கும் வல்லவரையர் வந்தியத்தேவனுக்கும் இடையே படரும் மௌனமான ஆழ்ந்த காதலும் பௌர்ணமி நிலவில் மகிழ்ச்சி கூத்தாடும் வெள்ளலைகளைப் போல ஆராவரிக்கும். இரத்தின வியாபாரிக்கும் இன்பவல்லிக்கும் இடையில் நிகழும் காதலும் மறக்க முடியாதவை. இசை, சிற்பம், நாட்டியம் என்று கலையின் பல துறைகளிலும் தமிழகம் செழித்தோங்கிய காலம் அது. இன்பவல்லி போன்ற இசையும் நடனமும் நன்கு கற்றுணர்ந்து கலைவாணிகள் பாடி ஆடினால் பரவசம் அடையாதவர்கள் யார்? இன்பவல்லி நடனம் ஆடுவதை ஆசிரியர் கண்முன்னே எப்படி கொண்டு வந்து நிறுத்திவிடுகிறார் பாருங்கள். இன்பவல்லியின் பாதங்கள் ஒலித்தன, வளை குலுங்கும் கரங்கள் வளைந்தன, விரல்கள் நெளிந்து நெளிந்து பலவித தோற்றங்களை காட்டின. அவை என்ன நான்முகனின் கரங்களா? பல பல தோற்றங்களை படைக்கின்றனவே. துள்ளும் மானை புலப்படுகின்றன, அசையும் யானையை, நெளியும் பாம்பை, ஆடும் மயிலை, குவியும் மலரை, விரியும் பூவை, வட்ட மதியை, வானத் தாமரையை, கடும் புயலை, கொடிய வில்லை, நெடிய மலையை, அடர்ந்த மரங்களை. ஆஹா, இன்னும் இன்னும் விளங்காதவற்றை அங்கே கொண்டு வந்து நிறுத்தின. படிக்கும்போது கண்முன்னே நடனம் நிகழ்கிறது. இன்பவல்லியின் நாட்டியத்தை நாம் பார்த்து கழித்து கொண்டிருக்கிறோம். தூரிகையாவது நிலைத்த ஒரு தோற்றத்தை தான் வரைய முடியும். சொற்கள் அப்படியல்ல. அவை காட்சி ஓட்டத்தையே திரைப்படம் போல நம் கண் முன்னால் சுழற வைத்து விட முடியும் என்பதை மேலே சுட்டிக்காட்டிய வரிகள் நமக்கு புலப்படுத்துகின்றன. போர்க்களத்தை ஆசிரியர் வர்ணிக்கும் போது சொற்கள் வாளாகவும் அம்புகளாகவும் பாய்ந்து வருகின்றன. வேல்களோடு வேல்கள் உராய்ந்தன, வாள்களோடு வாள்கள் தாக்கும்போது தீப்பற்றி எழுந்தது. கேடயங்கள் மீது பட்டீர் படீர் என்று ஈட்டிகள் பாய்ந்து முன்முழங்கி விழுந்தன. அறுபட்ட தலைகள் வானில் சுழன்று விழுந்தன. குதிரை மீது ஏறி தாக்கி வரும் வீரர்களின் தலைகள் தடாரென அறுபட்டும் தலையற்ற உடல்கள் மட்டும் சிறிது தூரம் விரைந்தன. அதை கண்டு அஞ்சி ஓடிய வீரர்கள் தாக்குண்டு விழுந்தனர். படிக்கும்போது கலிங்கத்து பரணியில் வரும் போர்க்காட்சிகள் தாம் நினைவுக்கு வருகின்றன. முடியாட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் அந்த காலத்து மக்களுக்கு நாட்டுப்பற்று என்பதே ராஜ விசுவாசமாகத்தான் இருந்திருக்கிறது. வல்லவரையன் வந்தியத்தேவன் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதையும் அருள்மொழிவர்மர் எங்கோ தொலைதூர பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பாததையும் அவர்கள் வேதனைக்குரிய நிகழ்ச்சிகளாக கருதினார்கள். எனவே வந்தியத்தேவன் விடுதலை அடைந்து விட்டார், அருள்மொழிவர்மர் நாடு திரும்பிவிட்டார் என்ற செய்திகளை கேட்டு அவர்கள் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாடே விழாக்கோலம் பூண்டு விடுகிறது. வீதியெங்கும் தோரணங்கள், மாவிலை தென்னங்குருத்தோலைகள், புலிக்கொடிகள் என அலங்காரம் செய்து அந்த திருநாளை மக்கள் கொண்டாடுகிறார்கள். அருண்மொழி வரும் வழியிலேயே அவரை காண நகர மக்கள் திரண்டு வந்து வீதியின் இரு மருங்கிலும் நிற்கின்றனர். மேல் மாடத்திலும் வீட்டு தாழ்வாரங்களிலும் மக்கள் நெருக்கி அடித்து கொண்டு நிற்கின்றனர். கடை வீதியிலே வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு இளவரசரை காண விரைகின்றனர். சோழ நாட்டில் ராஜ விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை இத்தகைய காட்சிகள் நமக்கு எடுத்து இயம்புகின்றன. அன்றாட அரசியலில் நிகழும் செய்திகளை தெரிவிக்க இன்றிருப்பதை போல சாதனங்கள் அன்று இல்லாதிருந்த போதும் செவிவழி செய்திகளே காட்டுத்தீ போல் பரவி விடுகின்றன. மக்கள் கூடும் இடங்களில் அரசியல் விவகாரங்கள் தாம் அன்றும் பேசப்பட்டிருக்கின்றன என்கின்றன கதை நிகழ்வுகள். பொக்கிஷ அறையிலிருந்து ஏராளமான செல்வத்தை களவாடிச் சென்றார்களாமே. இதே தஞ்சை நகரில் பாண்டிய நாட்டு ஒற்றன் வெகுகாலம் இருந்திருக்கிறான் பாருங்கள். ஒருவர் என்ன, பலர் இருந்திருக்கலாம். காவி உடையில் கொடியவர், தாடிக்குள்ளே துரோகிகள், இப்படி நாம் பழகி பழகி ஏமாந்திருக்கிறோம். உண்மையான குற்றவாளி யார் என்று நாளை தெரிந்துவிடும். வழக்கு விசாரணையில் எல்லா விவரங்களும் வெளிப்பட்டு விடப் போகின்றன. செய்தித்தாள் மூலம் செய்தி அறிந்த இன்று பொதுமக்கள் பேசுவதைப் போலவே தான் அன்றும் செவிவழிச் செய்தி மூலம் விவரமறிந்த மக்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். நந்திபுரத்து நாயகி வரலாற்று புதினத்தை எழுதத் தொடங்கின போது 1000 பக்கங்களுக்கு மேல் அந்த நாவல் பக்க அளவில் அமையும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று ஆசிரியர் கூறுகிறார்.
கதை தன்னை எழுதி கொண்டு போகும் வேகத்தில் பக்க அளவு என்பது கதையின் தேவையாகிவிட்டது என்பதை நாம் உணர முடிகிறது. சேர சோழ பாண்டிய அரசுகளும் பல்லவ பேரரசை சார்ந்தவர்களும் கதையில் முழு அங்கம் வகிக்கிறார்கள். அவர்களுடைய முழு உணர்வுகளும் கதையில் பேசப்படுகின்றன. கதையின் கடைசி அத்தியாயத்துக்கு காதல் சிகரம் என்று தலைப்பு தந்திருக்கிறார் ஆசிரியர். தாம் அமைக்க இருக்கும் தஞ்சை பெரிய கோயிலின் விமானத்தை ஒரே கல்லால் அமைக்க எண்ணுகிறார் அருண்மொழிவர்மர். கம்பீரமான குரலில் அவர் கூறுகிறார், பாருங்கள், இன்பவல்லியின் உயர்தரமான காதல் நெஞ்சம் என்னை கவர்ந்து விட்டது. அவள் என் அபிமான வல்லியாக என்றும் திகழ்வாள். ஒரே கல்லால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான கலசம் ஒன்றை இன்பவல்லியின் தூய காதலின் பிரதிபலிப்பாக இந்த சிகரத்தை அமைப்போம். நந்திபுரத்து நாயகியை படித்துவிட்டு தஞ்சைக்கு செல்பவர்கள் கண்களில் அந்த விமானம் தென்படும் போது வெறும் விமானம் மட்டுமல்லாமல் இன்பவல்லியின் காதல் சிகரமாகத்தான் அது தோன்றும் என்பதில் ஐயமில்லை. இன்பவல்லி ராசராசன் தொடர்பு எப்படி இருந்தது? அது மற்றொரு காவியம் என்று கதையை முடிக்கிறார் ஆசிரியர். சரித்திரமும் சரித்திர கதையும் தொடரத்தான் செய்யும். மனித வாழ்க்கை என்ற ஜீவநதி என்றும் வற்றாமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அந்த ஜீவநதியின் ஒரு துறைதான் நந்திபுரத்து நாயகி. இதில் மூழ்கி குளிக்கும்போது கிடைக்கும் அனுபவம் மறக்க முடியாதது. இந்த அனுபவப் பேற்றை தமிழ் மக்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. வாருங்கள், வந்திந்த பேரானந்தத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். கவிமாமணி, நாசி வரதராசன்.